மலேசியன் சிட்டிசனா இருக்கீங்களா? அமனா சஹாம் வவசன் 2.0 இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இத பத்தி தெரியலனா இந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணாம பாருங்க. ஏன்னா காசு சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, அந்த காசை பெருக்கவும் தெரியணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ப்ராப்பர்ட்டில பண்றதோ இல்ல கோல்ட்ல பண்றதோ இல்ல பிக்ஸ் டிபாசிட்ல பண்றது மட்டும் கிடையாது. அதை தவிர்த்து நிறைய வகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுல ஒண்ணுதான் ASNB சேவிங்ஸ். ASNB சேவிங்ஸ்ங்கிறது பிக்ஸ் டிபாசிட் மாதிரி கிடையாது. இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ASNB வவசன் 2 பாத்தீங்கன்னா அது ஒரு பிக்ஸ் பிரைஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு ஷேரும் ஒரு வெள்ளி கணக்கு. சோ ஒரு யூனிட் ஒரு வெள்ளினா நீங்க 10 வெள்ளி போட்டீங்கன்னா 10 யூனிட் வாங்குறீங்க அர்த்தம். 10,000 வெள்ளி போட்டா 10,000 யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லா மலேசியன்ஸ்க்கும் ஓப்பன். எல்லா மலேசியன்ஸும் இந்த ஃபண்டை எடுத்துக்கலாம். என்னைக்குமே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் ரிட்டர்ன் என்ன, ரிஸ்க் என்ன, ரூல்ஸ் என்ன அப்படின்னு இந்த 3 ஆரையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிரைஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது கேரண்டிட் ரிட்டர்ன் கிடையாது. ஒரு ஷேர் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான். சோ ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதுல லாபம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வாட்டி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபண்ட் அப்படிங்கிற அந்த லாபத்தை போடுவாங்க. சோ இதுல வந்து ASNB காசு போடுறது பேங்க்ல காசு போடுற மாதிரியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இருந்த ASNB பாக்குற வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனால நிறைய பேர் இது ஒரு வெள்ளி தான் மினிமம் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு. சோ நீங்க 10 வெள்ளி வச்சிருந்தா கூட 10 வெள்ளிக்கு ஒரு யூனிட் வாங்கி போடலாம். சோ இதுல காசு போட்டுட்டு வருஷம் அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்டையும் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா EPFல எப்படி உங்க காசை போட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிவிடெண்ட் பாக்குறீங்களோ அதே மாதிரிதான். ஆனா முன்ன பார்த்து அதே காசு இந்த வருஷமும் இருக்கும்னு சொல்ல முடியாது, இல்ல அடுத்த வருஷம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏற்றம் இறக்கம் எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக். ஆனா ASNB வச்சிருக்கறனால உங்களுக்கு இன்னொரு லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்ல ஒரு காரோ ஒரு பர்சனல் லோன் வாங்குறப்ப உங்களுக்கு முதல் கேட்கப்படுற ஒரு கேள்வி சேவிங் ப்ரூஃபா இருக்கலாம். குறிப்பா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறப்ப அந்த டைம்ல பேங்க்ல உங்களுக்கு சேவிங்ஸ் இல்லாட்டி கூட ASNB யோட சேவிங்ஸ் ஸ்டேட்மெண்ட்